நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல காட்டக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய 3 அற்புதமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு யூடியூபர் இல்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ போடக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அந்த அப்ளிகேஷனை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எல்லாம் பாப்பீங்களா? அதுல ஒரு சில வீடியோல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட்லாம் டிஸ்பிளே ஆகும். அவர் பேச பேச அதே டெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த பிளிங்க் கேப்ஷன் அண்ட் டெல் ப்ராம்ப்ட். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இதுல 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பொறுமையா வீடியோ வாட்ச் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது ஓபன், அதுக்கப்புறம் ஆட்டோ கேப்ஷன்ஸ். இதை நம்ம டச் பண்ணுவோம். சோ நம்ம வந்து ஒரு வீடியோவை நம்ம போன்ல இருந்து எடுத்து இதுல நம்ம அப்ளை பண்ணியாச்சு. கீழே பாத்தீங்கன்னா ஜெனரேட் கேப்ஷன்ஸ் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. வேற மொழிக்கு நீங்க மாத்தினா மாத்திக்கலாம் டச் பண்றது மூலமா. இதுல ஒரு சில நாட்டோட மொழிகளை கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ் இப்போதைக்கு இல்ல. சோ ஹிந்தி மட்டும் கொடுத்திருக்காங்க. கூடிய வரையில தமிழ் மொழியும் வரும். சோ இங்கிலீஷ் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு ஜெனரேட் கேப்ஷன்ஸ் ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கு. சோ வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க பேச பேச அந்த டெக்ஸ்ட் அப்ளை ஆகும். மக்களே, வீடியோவை நான் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணிட்டா பாருங்க, நம்ம பேச பேச அந்த டெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆயிருக்கா. இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இதை டச் பண்ணுறது மூலியமா பாருங்க, அப்படியே நீங்கள் வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா அதில் டெக்ஸ்ட் அப்ளை ஆனதை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துல எடிட்டிங் கொண்டு வரணுமோ அதை நீங்கள் கொண்டு வரலாம். கீழே ட்ரிம், ஹைலைட், ரிவைஸ், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர், மீடியா, அப்புறம் சவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் அப்ளை பண்ணி ஒரு தரமான வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். மற்றவங்களுக்கு மட்டும் இல்லை, யூடியூபோட ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். இந்த ஒத்த அப்ளிகேஷனில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கலாம். முதல் விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை அப்படியே கேமரா முன்னாடி பேசி அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன்ல டெல் ப்ராம்ப்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து யாரு பயன்படுத்துவான்னா, நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபிஷியல் இருக்கிறவங்க, அதே மாதிரி வெளிநாடுகள் எல்லாம் போனாங்கன்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் போனாங்கன்னா அவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா டெல் ப்ராம்ப்டரை வந்து பயன்படுத்திருப்பாங்க. அதை பயன்படுத்தி தான் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியும் ஷேர் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை உங்க போனோட கேமரா முன்னாடி பிளே பண்ணிக்கிட்டே நீங்க வீடியோ கிரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். எப்படி கேட்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளிங்க்ல ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ணுவோம். பாட்டம்ல பார்த்தீங்கன்னா பிளஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணுவோம். டெல் ப்ராம்ப்டர், ஸோ அதை டச் பண்ணுவோம். இப்படி இருக்கு. ஸோ நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணாங்கன்னா அங்கே ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க கொடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ முதல்ல எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு 2 சைட்லையும் இந்த டெல் ப்ராம்ப்டர் வந்து ஸ்க்ரீனை வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து பேசி முடிச்சிருவாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே உங்களுடைய ஃபோனோட ஸ்க்ரீனில் அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே அந்த வீடியோவை கிரியேட் பண்ணி அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பேஸ்ட், காப்பி, கிளியர். ஸோ இதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவோம். போயாச்சு, தட்டுவோம், பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோட்டிங் மோட், அக்சசரி மோடு கொடுத்துருக்காங்க. அது வேண்டாம், நம்ம டைரெக்டாக ரெக்கார்ட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடுச்சு. கீழே பட்டனை நான் வந்து டச் பண்ணேன்னா ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடும். மேலே ஸ்க்ரீனில் என்ன ஓடுதோ அதை நான் பார்த்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. ஒரு தரமான வீடியோ ரெடி பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனலுக்காக கூட நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம். அடுத்ததா 3வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங். ஒன்றும் இல்லைங்க, ChatGPT, கூகுள் பாட், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் பிங், இந்த மாதிரி AI டூலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயன்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இந்த AI டூல்ல அறிமுகப்படுத்திட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு லெட்டரை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த AI டூல் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை வச்சுட்டு நீங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ஷேர் பண்ணிடலாம். அதைத்தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபைனலி ஒரு 3வது செட்டிங், அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் நீங்க ஆல்ரெடி சேவ் பண்ணிருப்பீங்க.
ஓபன் பண்ணுவோம். இதுல கீழே பாத்தீங்கன்னா பிளஸ் பட்டன். இந்த ஸ்கிரிப்ட்லாம் நீங்க ரெடி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு பல மணி நேரம் பல நாட்கள் எடுக்கலாம். அதுக்கு பதிலா டாபிக் மட்டும் நீங்க கொடுத்துட்டா போதும். இந்த ஏஐ டூல்ல அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்கிரிப்ட் ஏஐ. வீடியோல என்ன சொல்ல போறீங்களோ அதை ஒரு டைட்டிலா நீங்க மென்ஷன் பண்ணுங்க. டாபிக் கொடுத்தாச்சு. ஜெனரேட் ஸ்கிரிப்ட். ஜெனரேட்டிங் ஒரு பக்காவான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்துருச்சு இந்த ஸ்கிரிப்ட் ஏஐ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? வழக்கம் போல ரெக்கார்ட், ஃப்ளோட்டிங் மோட், கேமரா மோட், ஆக்சசரி மோட், கேமரா மோட். அப்புறம் என்ன, ஏஐ டூல் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிருச்சு. அது மேல டிஸ்ப்ளே ஆகுது. சேம் டெல் ப்ராம்ப்டர் மாதிரி தான். அப்புறம் கேமராவோட பட்டனை நீங்க தட்டினீங்கன்னா போதும், ஸ்கிரீன்ல இந்த ஸ்கிரிப்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டே வீடியோவை கிரியேட் பண்ணிடலாம். சமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.